ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ தினமும் காஃபி குடிக்கிறாயா, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நேற்று நீ காஃபி குடித்தாயா அது பார்த்தோம் இல்லையா. அது இங்கிலீஷில் என்ன சொன்னோங்கிறது ஆன்சர் சொல்லிடுறேன். டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? ஐ ஆன்சர் எஸ், ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் 2-3 பேருங்கிறப்ப டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? நீங்கள் எல்லாருமே யூ தான். எஸ், நாங்கள் எல்லோரும் வி ட்ரிங்க் காஃபி டெய்லி. அப்புறம் அங்கே கொஞ்சம் தள்ளி உங்கள் வரம்பரையில் வந்திருக்காங்க. டு தே ட்ரிங்க் காஃபி டெய்லி? தே ட்ரிங்க் காஃபி டெய்லி. சரி, அது அங்கே தங்கச்சி உட்காந்துருக்காங்க. டஸ் ஷீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. உன் தம்பி உட்காந்துருக்கானே, அவன் டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. தினமும் அவன் காஃபி குடிக்கிறானா? எஸ், அவன் தினமும் காஃபி குடிக்கிறான். இந்த குட்டி பாப்பா காஃபி குடிச்சிட்ருக்கு குட்டி டம்ளர், அது தினமும் காஃபி குடிக்குதா? டஸ் இட் ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், இட் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. இதில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம். நமக்கு முன்னால் இருக்கிறவங்க ஒருத்தங்களாக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு ஆன்சர் பார்த்தோம், பாசிட்டிவான ஆன்சர் பார்த்தோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு முன்னால் சொல்லியாச்சு. தள்ளி நின்றுட்டு இருக்கிற அவங்க ஒரு 2-3 பேர், 2 பேர் இருந்தாலுமே தே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தே. அதே மாதிரி ஹீ ஷீ இட், அவன் அவள் அதுக்கு டஸ் யூஸ் பண்ணி டஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் போட்டு ட்ரிங்க், அதாவது டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்குன்னு போட்டு ஆன்சர் ட்ரிங்க்ஸ்னு வந்தது இல்லையா. சரி, நேற்று நீ காஃபி குடித்தாயா? டிட் ப்ளஸ் ட்ரிங்க் இஸ் ஈக்குவல் டு ஆன்சரில் ட்ராங்க்னு வரும். அது நம்ம பார்த்தோம். டிட் யூ ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தரை பார்த்து. எஸ், ஐ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. யூனா நீங்கள் எல்லாத்துக்குமே தான். ஒருத்தராக இருந்தாலும் மரியாதைக்குரியவங்களாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ தான். நிறைய பேருக்கும் யூ தான். ஒருத்தருக்கு நம்மளோட சின்னவங்களுக்கும் யூ தான். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கும் நிறைய பேருக்கும் ஒருத்தரே நிறைய மரியாதை உள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்குமே யூ தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். டிட் யூ ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? நீங்கள் எல்லோரும் காஃபி குடிச்சிங்களா? டிட் யூ ஆல்னு சொல்லலாம், இல்லை டிட் யூன்னு வரும். எஸ், ஆனால் ஆன்சரில் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வி ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. சரி, உங்கள் வரம்பரையெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் நேற்று காஃபி குடித்தாங்களா? டிட் தே ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? எஸ், தே ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. சரி, ஏதோ தங்கச்சி இங்கே உட்காந்துருக்குதுல்ல, அவள் காஃபி குடித்தாளா நேற்றுன்னு ஒரே டயர்டாக இருக்கா, ஏதாவது காஃபி குடித்தாளா நேற்று? டிட் ஷீ ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? யா, எஸ், ஷீ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. என் தம்பியும் உட்காந்துருக்கான், அவனும் ரொம்ப டயர்டாக இருக்கான். என்னாச்சு? நேற்றுலேருந்து காஃபி குடிக்கலையா? நேற்றுலேருந்து ஒரே உம்முன்னு சோகமாக இருக்கான். நேற்று காஃபி குடிக்கலையா? காஃபி குடித்தானா சொல்லு. அவன் காஃபி குடித்தானா உன் தம்பி? டிட் ஹீ ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? உன் தம்பி நேற்று காஃபி குடித்தானா? எஸ், ஹீ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. இந்த குட்டி குழந்தை இருக்குது பாரு, உங்கள் வரம்பரை வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்துருக்காங்க. இந்த குட்டி குழந்தை பாரு, அது அழுதுட்டுருக்குது. அது எதுக்கு அழுதுச்சு நேற்றுலேருந்து? அது நேற்று காஃபி குடிச்சுதா? டிட் இட் ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே? எஸ், இட் ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. இது நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற ஒருவரையும் நிறைய பேரையும் யூஸ் பண்ணி தள்ளி நிற்கிற நிறைய 2 பேருக்கு மேலே, ஒருத்தருக்கு மேலே 2-3 எத்தனை பேர்னாலும் தே யூஸ் பண்ணி, அவர்கள் யூஸ் பண்ணி, அப்புறம் ஹீ ஷீ இட், அவன் அவள் டஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ணினோம். அது எல்லாருக்குமே டிட் யூ, நிகழ்ந்த விஷயங்கள், அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நிகழ்ந்திருக்கலாம். நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், எந்த ஒரு விஷயமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை டிட் யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். இதில் டிட் ப்ளஸ் ட்ரிங்க் தான் யூஸ் பண்ணினோம். டிட் ப்ளஸ் ட்ரிங்க்குன்னு சொல்கிறோம். டிட் யூ ட்ரிங்க், டிட் தே ட்ரிங்க், டிட் யூ ஆல் ட்ரிங்க், அப்புறம் டிட் ஷீ ட்ரிங்க், டிட் ஹீ ட்ரிங்க், டிட் இட் ட்ரிங்க். இதுக்கு டிட்டு போட்டு ட்ரிங்க்குன்னு வரும். ஏன்னா அதை காமிச்சிருச்சு, டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸுங்கிறத காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இறந்த காலம்னு காமிச்சிருச்சு. அப்போ ஆன்சரில் நம்ம
அதை வந்து ஆன்சராக நம்ம இறந்த காலத்தோடது நடந்து முடிஞ்ச செயலை வந்து டிட் ப்ளஸ் ட்ரிங்க்கு அதனுடைய பாஸ்டன்ஸ், ட்ரிங்க்கோட பாஸ்டன்ஸ் ட்ராங்க்னு நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணணும், குறிப்பிடணும் இல்லையா? எஸ், ஐ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. எஸ், வி ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. எஸ், ஷீ ட்ராங்க், ஹீ ட்ராங்க், இட் ட்ராங்க், தே ட்ராங்க், எல்லாத்துக்குமே ஒரே தான் காஃபி எஸ்டர்டே இது வரும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளை. சரி, நாளையிலேருந்து நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே காஃபி அவாய்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது பற்றி கேட்கலாமா? என்னது அப்படின்னு கேட்டோன்னே, நாளைக்கு காஃபி குடிப்பியோ? வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? வில்லு வந்தாலே அது வந்து ஃப்யூச்சர். ஒருத்தங்களை, யூங்கிறது ஒருத்தங்களை, நீ காஃபி குடிப்பியா, நீங்கள் காஃபி குடிப்பீங்களா, ஒருத்தருக்கும் சொல்லலாம். மரியாதை உள்ளவங்க, இல்லை நம்மளோட சின்னவங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சின்னவங்க அப்படிங்கிறதுக்கும் நீ அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கும் யூ தான். வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? நீங்கள் அப்படிங்கிறப்ப வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? எஸ், ஐ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. சொன்னோம் நாளையிலேருந்து காஃபி குடிக்க மாட்டோன்னு. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் காஃபி குடிக்கிறதெல்லாம் விடுவோம். அப்படி தான் சொன்னோம். அதனால தான் நீ கேட்குற, நாளைக்கு குடிப்பியா காஃபி குடிப்பியான்னு. அதுதான். அதே மாதிரி சரி, அவங்களாம் உங்கள் சொந்தக்காரங்களும் சேர்ந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நாளையிலேருந்து நாங்களாம் காஃபி குடிக்க மாட்டோம் அப்படின்னு. அவங்க நாளைக்கு காஃபி குடிப்பாங்களா? வில் தே ட்ரிங்க் காஃபி டுமாரோ? எஸ், தே வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. சொல்கிறது தான், காஃபியை விட்டுட்டு இருக்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி, அதான் உன் தம்பி, அவன் நாளைக்கு காஃபி குடிப்பானா? அவன் தான் ரொம்ப மாட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே, நாளைக்கு அவன் காஃபி குடிப்பானா? வில் ஹீ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? எஸ், ஹீ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. அதே மாதிரி தான் உன் தங்கச்சி, அதுவும் கத்திட்டு கிடந்தது, நான் காஃபி குடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு. நாளைக்கு குடிக்குமில்ல காஃபி? குடிமா. அதுக்கு உன் தங்கச்சி காஃபி குடிக்குமா நாளைக்கு? வில் ஷீ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? எஸ், ஷீ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. அவளாம் சொல்கிறது தான், அவளாம் காஃபி ஃபஸ்ட்டு ஆளாக வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் குடிப்பா, கிச்சனுக்காக தான் ஓடுவா. அம்மா காஃபி போடுறப்ப அந்த வாசனையில் அப்படியே ஓடுவா. அவளாம் நாளைக்கு காஃபி குடிப்பா. ஷீ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. இந்த குட்டி குழந்தை, அந்த குட்டி குழந்தை அது பாலை காய்ச்சின கையோட வீண் கத்திட்டு குட்டி டம்ளர் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரும். அதெல்லாம் குடிக்கும் நாளைக்கு. வில் இட் ட்ரிங்க் காஃபி டுமாரோ? எஸ், இட் வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், டூ யூஸ் பண்ணி, டஸ் யூஸ் பண்ணி. டூக்கு ஆன்சரு அந்த அதே ஆன்சர் வரும். டஸ்ஸு அந்த எந்த சொல் அந்த ட்ரிங்க்கு வந்து ட்ரிங்க்ஸு எஸ்ஸு, இல்லைன்னா இஎஸ் ஐஇஎஸ், இதில் எஸ்ஸு சேருது ஆன்சரில். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் டிட்டு போட்டு அது இறந்த காலம்னு காமிக்கணும் கொஷினில். ஆன்சர் வந்து டிட் ப்ளஸ் ட்ரிங்க்குங்கிறது ட்ரிங்க்கோட பாஸ்ட் ஆன்சரில் ஒன்லி பாஸ்ட் மட்டும் ஒரு ட்ராங்க்னு. அதே மாதிரி வில் யூஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்குறப்ப அதுக்கு ஆன்சர் வில் யூ ட்ரிங்க்றப்ப ஐ வில் ட்ரிங்க், யூ அப்புறம் ஹீ வில் ட்ரிங்க், ஷீ வில் ட்ரிங்க், இட் வில் ட்ரிங்க், தே வில் ட்ரிங்க், வில் ட்ரிங்க்னு ஆன்சர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.